ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு 3 நாளாகவே உடம்புக்கே முடியல நண்பர்களே. என்னுடைய ஃபேஸ் கட்டெல்லாம் பார்த்தாலே தெரியும். என்னுடைய ஃபேஸ், என்னுடைய மூஞ்சி எல்லாத்தையுமே வந்து ஃபேஸும் மூஞ்சி ஒன்று தானோ. சரி நண்பர்களே, ஒரு காமெடிக்காக அப்படி ஃப்ளோவில் வந்துட்டு என்னுடைய ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்களா? அழுது அழுது அப்படியே கண் எல்லாமே வீங்கி போச்சு நண்பர்களே. அதாவது ஒரு ஆள் அழுதா ஒரு ஆள் வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து பலனாக வந்து இருக்கலாம். ஆல்ரெடி 3 வருஷமாக வந்து தனிமையில் நான் இருந்து அழுது நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அதாவது நான் வந்து அடுத்த நிலைக்கு வந்து என்னை உற்சாகப்படுத்தி கொள்வதற்கு எல்லாத்தையுமே மறந்து ஒரு அடுத்த நிலைக்கு நான் போகக்கூடியதுக்கு வந்து எனக்கு தேவை வந்து கண்ணீர் மட்டும்தான். அந்த கண்ணீரை வந்து எனக்குள்ளே நான் அடக்கி வச்சுருந்தேன் அப்படின்னா அடுத்த நிலைக்கு போக முடியாது. அதே மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிடையாது, சரியா? ஸோ அதனால் எனக்கு வெளியே சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து ரிலீஃப் வந்து கிடைக்குது. ஸோ இதனால தான் அதே மாதிரி நிறைய நல்ல சொந்தங்கள், நல்ல உறவுகள், அக்காக்கள், தங்கச்சிகள்லாம் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து எனக்கு கிடச்சிருக்காங்க. யாருமே வந்து குடும்பம் பிரிஞ்சு போகணும், உடஞ்சி போகணும் அப்படின்னே நினச்சவங்க கிடையாது. ஒரு 4-5 வருஷமாகவே ரெகுலராக என்னுடைய ஃபேமிலியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்க தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து யாருமே வந்து என்னுடைய குடும்பம் பிரியணும் அப்படின்னு நினச்சிட்டு என்றைக்குமே வந்து தவறான கமெண்ட்ஸோ எதுவுமே இப்போ அறிவுரை வந்து சொல்லியிருப்பாங்களே ஒழிய தவறான எந்த ஒரு கமெண்ட்ஸும் வந்து அவங்களால வந்து எந்த பேஜ்லையுமே வந்து அவங்க போட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான். எரியிற கொள்ளியில் எண்ணெயை ஊற்றுறவங்க வந்து அவங்க கிடையாது. எல்லாருமே வந்து வலியும் வேதனையும் வந்தால்தான் தெரியும் அப்படின்னு நம்ம வந்து பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நோயோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ஆணி கையில் குத்துது, ஒரு முள் குத்துது, ஏதோ வச்சுக்கோ, நம்ம சொல்லும்போது அச்சச்சோ குத்திட்டா சச்சச்சா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதே இது அந்த ஆணி வந்து எவ்வளோ ஆழமாக குத்தி அந்த வலி எவ்வளோக்கு ஏற்பட்டிருக்குன்னு அந்த ஆணியை யார் கையில் குத்திச்சோ அவங்களுக்கு தான் அந்த வலியினுடைய வேதனை வந்து தெரியும், அப்படி தானே? அதே மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நாம் வந்து அன்றாடம் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம், அப்படி தானே? அப்போ நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து என்ன தோணும் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து என்னது அப்படின்னா ஒரு செய்தி, அப்படி தானே? ஒரு வீக் இல்லை ஒரு 10 நாள் அதிகபட்சம் நம்ம வந்து அந்த நியூஸை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு நிகழ்வு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்காக மைண்ட் செட்டுக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம், அப்படி தானே? இப்படி தான் நம்ம அந்த ஹரிணி பாப்பா அந்த பாத்தில அந்த பாப்பாவுக்கு வந்து கிடைக்காத இதிலிருந்து எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ இழப்புகள் வந்து நிறைய. இப்போ தூத்துக்குடி சம்பவம் வரைக்கும், அதுக்கடுத்து வரைக்கும் ரீசெண்டாக வந்து நேற்று கூட ஒரு சிறுவன் 60 வயது ஒரு பாட்டியை 9ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன். ஸோ இந்த மாதிரி சமூக சீர்கேட்டு நிறைய கிடக்கு. அதுக்கு வந்து தனி மனித ஒழுக்கம் தான் வந்து மெயினாக காரணம். இதுக்கு வந்து எந்த அரசாங்கத்தையும் நாம குறை சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க அந்த சரௌண்டிங்கில் நம்ம எப்படி வளர்க்கோம், நம்ம பிள்ளைங்க எந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்க்கையில் சேர்றாங்க, ஸோ எந்த விதமான பழக்கங்களை மேற்கொள்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் வந்து சொல்லலாம், நீங்கள் வந்து மற்றவர்களை மட்டும்தான் குறை சொல்கிறீங்க, உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது வந்து அறிவு கிடையாதா, அவங்க என்ன சின்ன குழந்தைங்களா மற்றவங்களால கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலை. நீங்கள் வந்து நிறைய இது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதனை பிரெயின் வாஷ் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது மூலியமாக செயல்படுத்தக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக தீய மைண்ட் செட்டை வந்து பிள்ளைகளுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. வீட்டில் தாய் தோப்பனுக்கு அடங்கி பயந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட வெளி இடங்களில் நிறைய நாங்களே ஸ்கூலில் வந்து பார்த்துருக்கும் போது அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் சொல்கிறது, வீட்டில் வந்து வாயே திறக்க மாட்டான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இங்கே கிளாஸில் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா ரொம்ப பேட் வேர்ட்ஸு, ரொம்ப மரியாதை குறைவாக நடக்கிற பசங்களாக இருப்பாங்க. அப்புறம் ஒரு சில பசங்க கிளாஸில் டீச்சரை பார்த்தா வாயே திறக்க பயப்படுறது. அப்போ அவங்க அம்மாட்ட கேட்டால் ஐயோ வீட்டில் வந்து பாருன்னு சொல்லுவான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நிறைய அந்த அவன் பழகக்கூடிய அந்த இடங்களும் வந்து மாறுபாடு இருக்கின்றது, சரியா? அதனால் என்னதான் இருந்தாலும் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து ரொம்ப ஒரு தனித்துவம் வாய்ந்தது. யாரையுமே வந்து சீர்கட்டி, இப்போ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பே நம்ம எடுத்துக்குவோம். நல்லா போய்கிட்டு இருக்கிற கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தவறான ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வலையில் வீழ்த்தி விடுவதோ, இல்லை ஒரு பெண் வந்து ஒரு நல்ல குடும்பத்தை வந்து பிரிப்பதற்கோ வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து உடனே ஆமாம் இவனை மட்டுமே சொல்கிறோம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதில் சொல்லிவிட முடியாது. நல்ல கணவரையும் வீழ்த்தக்கூடிய அந்த பண்பு வந்து அந்த பெண்ணிடம்
இவரிடம் இருந்திருக்கு தகாத ஒரு பண்பு. ஸோ அதனால் மாறுறாங்க. அதனால் இவன் தான் காரணம் அப்படின்னாலும் அதை மாற்றிருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம ஒத்துக்கலையா, இவன் மாறாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ 3வது ஒரு நபர் வந்து அதில் நுழையும் பொழுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது வந்து நல்லது அப்படிங்கிறத விட தவறான ஒரு செயல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கின்றது. சரியா, இதுதான் வந்து என்னுடைய ஒரு பொதுவான கண்ணோட்டம். அதனால் சொல்கிறவங்க வந்து 1000 நீங்கள் சொல்லிட்டு போவீங்க. உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்து ஒரு பிரச்சனை நடந்து எந்த ஒரு காரணத்துக்குமே எந்த ஒரு அசம்பாவிதமோ எந்த ஒரு இதுவோ இல்லாமல் நல்லா இருந்திருந்த ஒரு இது ஒரு உப்புச்சப்பை இல்லாத ஒரு பிரச்சனைக்காக யோசிச்சு பார்த்தா நான் திருப்பின்னு சொன்ன மாதிரி நடக்கும் பொழுது அதை வந்து நல்லவங்க வந்து என்ன செஞ்சு பார்ப்பாங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க. இப்போ பாருங்கள் 3 நாளாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு விட்டதுலேருந்து நான் இந்த 26 வருஷத்தில் நான் கல்யாணம் முடிஞ்சு வாலிப்பிள்ளையும் போயிருப்பேன். நான் இப்போ என்னுடைய ஃபேமிலி லைஃப்பில் சொல்கிறேன் 26 வருஷத்தில் இந்த ஈஸ்டர் இயேசுனுடைய உயிர்ப்பு பெருவிழாவில் அந்த பாடுகள், பாதம் கழுவுற பாடு, சிலுவை பாடு எல்லாத்துக்கும் நான் அவ்வளோக்குள்ளே போகிற பிள்ளை. என்னால் ஒரு இதாக வெளியே வந்து போக முடியல, என்னன்னே தெரியலை. அப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், சொசைட்டியில் வெளியே வந்து இந்த நிகழ்வுகளெல்லாம் இப்படின்னு சொல்ல முடியுது, ஆனால் ஏன் அந்த இதுக்கு அஞ்சு இது பண்ணுறீங்க அப்படின்னு. நிறைய பேர் வந்து நீங்கள் யாருன்னே எங்களுக்கு வந்து தெரியாது. சரியா, ஆனால் நாங்கள் வந்து வாழவே கூடாது, நாங்கள் இன்னும் அசிங்கம் படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னால் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நல்ல ஸ்டைலை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருப்போம். ஆனால் சில விஷயங்களால் அது தகர்க்கப்படும் பொழுது அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியம் மனநிலை வந்து வரவே மாட்டேங்குது. சரியா, ஒரு நல்லா கிளம்பணும், ஒரு தலையிலுக்கணும், கோயிலுக்கு போகணும், இல்லை நீங்கள் கடவுள்கிட்ட போய் நீங்கள் வந்து வேண்டியிருந்தீங்க அப்படின்னா கடவுள்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணிங்கன்னா மாறுறதுக்கான சாத்தியம் இருக்குங்களாம். கண்டிப்பாக நினச்சிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் ஒரு முழுமையாக ஒரு நல்லா கெட்டி ஸ்கூலுக்கு போகணுன்னொன்னே நான் அப்படியே போனேன் கிளம்பி போகிற மாதிரி. ஆனால் பட் எனக்கு உண்மையிலேயுமே நண்பர்களே முடியலை. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு சில பழக்கங்கள் இருந்தால் அதுலேருந்து இன்னும் அதிகமாக அதுக்குள்ளே போகணும். அந்த கவலைகள் வரும்போது என்னால் இருக்க முடியல, தூங்க முடியல. ஸோ நான் அந்த பழக்கத்தை மறுபடியும் இது பண்ணணும் போல் இருக்குது. அப்போ தான் எனக்கு அந்த நிகழ்வுகள்லாம் அடியோடு அழியும் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது. எந்த ஒரு பழக்கத்துலேருந்து மறுபடியும் நம்ம விடுவிக்கணும்னு நினச்சிருக்கோமோ அதே மறுபடியும் வந்து அடிக்ட் ஆகி இந்த வேதனைக்குள்ளே தள்ளுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் முந்தானத்து எங்கள் வீட்டுக்காரர் காலையிலே எழுந்திரிச்சு என்ற சொல்கிறாரு, நைட்டு பூரா நீ தூங்காமல் தூக்கத்தில் வந்து நம்ம கனவு கண்டு அழுவலையா, அந்த மாதிரி நான் வந்து ஏங்கி அழுதுருக்கேன். அவர் காலையிலே சொல்கிறாரு, தூங்கவே இல்லை, நீ ஒரே ஏங்கிக்கிட்டே இருந்த, கனவுல உளறிக்கிட்டே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம வெளியே வந்து எவ்வளோதான் ஒரு தைரியமாக பேசுகிற மாதிரி பேசினாலும் நம்மளுடைய மைண்ட் அப்படியே ஒரு சப்ரெஷனாக உள்ளுக்குள்ளே அப்படியே போயிடுது நண்பர்களே. இதெல்லாமே வந்து அந்த வலியும் வேதனையும் அந்த வந்தவங்களுக்கு தான் மட்டும்தான் தெரியும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம ஒரு சில கதைகள் வந்து பேசுகிறோம், இப்படி பேச வாய்ப்பு இல்லாமல் தான். சரியா, உட்கார்ந்துருந்து பேசினா எல்லா ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள பிரச்சனை ஒன்றுமே இல்லாததுக்கு இப்படி நடக்கு அப்படின்னு பேசும் பொழுது நாளைக்கு நம்ம வீட்டு கதைகளாக பல பேர் வந்து ஆதாயத்திற்காக பேசக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து மாறிடக்கூடாது. நியூஸ் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இன்றைக்கி வந்து சமூக வலைதளத்தில் நெகட்டிவான ஒரு செயல் வந்து எங்கே நடக்கும் அந்த இதை கூறு போட்டு பேசுகிறதுக்கும் நம்மளுடைய வேதனைகளை அவங்க மறுபடியும் வந்து காசாக்கி திங்கிறதுக்கும் நம்ம கக்கி போட்டதுன்னே சொல்லலாம். நம்ம கக்கி போட்டது நம்ம இருந்து போட்ட அதை எடுத்து கேட்டால் நீ வந்து சோசியல் மீடியாவில் சொன்ன, அதனால் நாங்கள் அதை எடுத்து நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களுக்கு இருக்குமாங்க. அந்த மாதிரி வழியை தரக்கூடிய இதாக அவங்களுடைய ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறதுக்கு தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. சரியா, நிறைய பாருங்கள், கல்கத்தா டாக்டர் வழக்கிலேருந்து எத்தனை இதுலையோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ் முதற்கொண்டு ஒரு நாளும் நடக்கின்ற நிகழ்வுகளை அப்படியே அப்டேட் பண்ண மாதிரி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு இன்ச்சு பை இன்ச்சா ஒரு சேனலில் சொன்னதே இன்னொரு சேனலில் அப்படி வந்து ஒரு மாதம் ஒரு 20 நாள் எபிசோட் போட்டு ஓட்டுற மாதிரி அடுத்தவர்களுடைய கதைகளை நாங்கள்லாம் அப்படி வந்து யார் கதைகளையுமே வந்து ஒரு பொதுவான நோக்கத்தில் ஒரு 30 செகண்ட் இப்படி இருக்குது சமூகம்னு பேசுவோம், அவ்வளோதான். அந்த மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து பேசி வீடியோ போட்டிங்களா, அதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன் இல்லை, அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள எதிர்த்து ஏதாவது பேசுனீங்களா, இல்லை அந்த கவர்மெண்ட்டை பற்றி இதெல்லாம் இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்களா, இல்லை உங்களுக்கு ஆபத்து வந்துடும் நம்ம இந்த மாதிரி பேசுனா இது பண்ணிடும் அப்படிலாம் சேஃப்டியெல்லாம் பார்த்து ஒன்லி வியூஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்காக மட்டும்தான் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க, பார்த்துட்ருக்கேன். அப்படி பல பேர் பேசக்கூடிய ஒரு பொருளாக நாங்கள் ஆயிடக்கூடாது. என்னுடைய ஃபேமிலியில் யாருக்கு எது வந்தாலும் சரி, இப்போ எனக்கே நாளைக்கு ஏதோ ஒரு இது வந்தாலும் ஆமாம் இப்படி இருந்துச்சு இப்படி நடந்துச்சுங்க, அதான் இந்த குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தான் பேசுகிறதுக்கு இருப்பாங்களே ஒழிய
அந்த வலி இருக்குது பார்த்தீங்களா, அதையோ நம்மளுடைய கண்ணீரையோ பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த ஆறுதல் கொடுக்குறவங்க உண்மைக்குமே ஒரு சில பேர் உண்மைக்குமே இருக்கிறவங்க இருக்காங்க. மற்றபடி சிறுமைப்படுத்தி அதில் வந்து குளிர்காயிற கெட்ட பேர் தான் இருக்காங்க. சரியா? இப்போ இந்த இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, யூடியூபர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் பெரிய பெரியவங்க பேசுகிற கதைகள். மற்றபடி அவங்கவுங்க கண்டென்ட் அவங்கவுங்க பொய்யோ உண்மையோ அவங்கவுங்க லைஃப் ஸ்டைலுக்கு தக்க மாதிரி போடுவாங்க. அதெல்லாம் நம்ம பேசவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பேசிடக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்துக்காகத்தான் வாய்ப்பும் இல்லையேங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன். சரியா? இதில் வந்து முழுக்க 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 இப்பவும் நான் சொல்லுவேன், குடும்பத்தினுடைய நலன் மட்டுமே தான் மேலோங்கி இருக்கிறதே. நிறைய பேருக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டவுட், இன்ஸ்டாவில் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்டோரி வச்சுருந்தேன். அப்போ கூட ஒரு சில பேருக்கு வந்து என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா, எப்படி தான் உங்கள் குடும்பத்தில் வந்து பயங்கரமாக சண்டை போடுறீங்க, அகைன் எப்படி தான் சேர்றீங்கன்னு தெரியல, எங்களுக்கே வந்து ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. நாங்கள்லாம் வந்து எங்கள் ரிலேஷன்ஸ் கூடயோ யாரு கூடயோ இல்லை வீட்டில் பேசுகிறோம். ஏன்னா அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க அப்படி இருக்க மாட்டாங்களே, அதனால் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட யாருக்கிட்டையாவது வந்து நாங்கள் பேசாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிடுவோம். அவங்க வீட்டுக்கு போகிறது கிடையாது, வைக்கிறது கிடையாது, இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அம்மா அப்பா கிட்டையும் ஒரு சில பேர் பேசாமல் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து என்கிட்ட வந்து மெசேஜில் வந்து பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட வந்து சொல்கிற ஒரே ஒரு இதுதான், 5 விரலும் ஒன்று போல் இருக்கா, இருக்கிறது இல்லை. நான் சொல்லிட்டேன்ல, எவ்வளோ பெரிய சண்டைகள் சச்சரவுகள். நான் எங்கள் மாமனார் ஃபேமிலியில் கல்யாணம் முடிச்சு வரும்போதுமே அப்படி தான் எல்லாமே நடந்திருக்கும், வச்சுருக்கோம். நான் சொன்னாலே எங்கள் வீட்டுக்காரரெல்லாம் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி வைக்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போயிருக்கோம், வச்சுருக்கோம், எல்லாமே இது பண்ணியிருக்கோம். அந்த அந்த ஒரு பிரச்சனை நடந்ததற்கு அந்த இடத்துல ஒரு ஏதோ இவங்க மேலே ரைட்டோ அவங்க மேலே தப்போ ஒரு இது நடந்திருக்கு. அப்போ அதுக்கு வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஆள் இல்லாத பட்சத்தில் அவங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு பிரச்சனை ரைட்டோ தப்போ சரியா மேலே இதாகிருக்கும். அதேமாரி எனக்கு ஒரு தவறு நடக்கும் பொழுது நான் வந்து ஒரு இது நடந்திருக்கும். அப்புறம் மீண்டும் வந்து என் பிள்ளைகள் என் புருஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது என்னால் வந்து நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், நிறைய வச்சுருக்கோம், நம்ம இப்படியே தனியாகவே வாழ்ந்துடலாம், நம்மளுக்கு ஃபேமிலி தேவையில்லை, அந்த மாதிரி நினைக்கிற மைண்ட் செட் வந்து எனக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி எங்கள் வீட்லேயுமே வந்து எனக்கு சொல்லி தந்து எங்கள் அப்பா வந்து அப்படி என்ன பண்ணலை, வளர்க்கலை. இருந்தாலும் இது பண்ணாலும் கடைசியில் வந்து நீ வந்து அங்கே இருந்து தான் வந்து வாழணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் நான் இப்போ வரைக்குமே வந்து முடிகிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய இதுகள், சண்டைகள், சச்சரவுகள், அடிகள் என்ன வந்தாலும் அதை வந்து நான் வந்து மீண்டும் டேக்கிள் பண்ணி கொண்டு வந்து தான் நான் குடும்பம் கல்யாணத்துக்கு பிரகன் மேரேஜுக்கு முன்னாடி இருந்து அந்த பிரச்சனை எங்கள் வீட்டில் வர்றதுக்கு முன்னாடியிலிருந்து எவ்வளோ இது வந்தாலும் எல்லாருமே மெச்சுற அளவுக்கு அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்த பிறகும் கூட திருப்பி சேர்ந்து வாங்கி ஃபேமிலியாக இருக்கும்போது யாருமே சண்டை போட்ட ஃபேமிலி சேர்ந்துட்டேன்னு யாருமே வந்து பொறாமப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ ஸ்ட்ரீட்லேயுமே தெருவில் பார்த்தா சண்டை வரும்போது ஏன் இப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க, ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அடி வாங்குறீங்க, நீங்கள் தனியாக போய் இருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாங்கள் சேர்ந்து வாங்கி திருப்பி இருக்கும்போது அடித்தாலும் இந்த அக்கா வந்து வர்றாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல மைண்ட் செட்டு தான் வந்து யாருக்குமே இருக்கும். சரி கணவன் மனைவி உறவுனா இதுதான் அப்படிங்கிற மாதிரி. உண்மைக்குமே குடும்பங்கள் பிரிவுபடக்கூடாதுன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். அதனால தான் எவ்வளோ பிரச்சனைகள் இப்போ வந்து பிகெயின் வுட்ஸ்லேருந்து கலாட்டாலேருந்து நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எத்தனை இன்டர்வியூஸ்கள், எத்தனை இதுகள், இதெல்லாம் எத்தனை தடைகள், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் எத்தனை லெட்டர்ஸ் வந்து எழுதி போட்டு சிஓ விசிட்டிவ்ஸ் அங்கே இங்கேன்னு யார் அடுத்தவங்க கிடையாது, அவ்வளோ என் குடும்பத்தில் உள்ளவங்க நிறைய பண்ணினாலும் அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் மீண்டு வரும்போது நான் அழும்போது எனக்கு என்னென்ன கொடுமைகள்லாம் நடந்துச்சு, எத்தனை போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து நான் வந்து சந்திச்சிருக்கேன், என்னென்ன பிரச்சனைகள்லாம் நான் தனி ஒரு மனுஷியாக இருந்து டேக்கிள் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொல்லி நானுமே வந்து எனக்கு ஏன்னா எனக்கு வந்து அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இருந்துச்சுன்னா அவங்க மூலியமாக இது பண்ணிக்கிடுவேன். அப்போ ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் நிறைய இந்த பிளாட்ஃபார்மை நம்பி வந்திருக்கேன். நிறைய நல்ல விதமான செயல்கள் நடந்திருக்கு. என்னுடைய குடும்பமும் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்து நல்லபடியாக இப்போ பிரகன் எல்லாமே வந்து சேர்ந்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உலகத்தில் நம்ம எல்லாரும் யாரும் நம்ம சேர்த்து வச்சுருக்க எல்லாத்தையுமே அள்ளி கொண்டுக்கிட்டு போகிறதே கிடையாது. இப்போ பாருங்கள் 3 நாள் எவ்வளோதான் காசு இருந்தாலும் எனக்கு வந்து அந்த பெத்துன்னு இவா மட்டும்தான் பெத்தாளா, இவா மட்டும்தான் வளர்த்தாளா அப்படின்னு யாரெல்லாம் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து யாராவது நடிக்க முடியுமா? இந்த ஃபேஸ் ரியாக்ஷன், இந்த கண் இருக்கிறதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து யாராவது ஒரு பொய்யா வந்து ஒரு அழுகிற மாதிரியோ ஃபீல் பண்ணுற மாதிரியோ யாராவது வந்து பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு காமிங்க. சிவாஜி கணேசனோட உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்டர் அவார்டு வந்து கொடுத்துரு. உள்ள ஃபேஸ் இஸ் த இண்டக்ஷன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரீசன். அதே மாதிரி இப்போ வரைக்கும் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து தெரியலை. அப்புறம் இன்னொரு கருத்துக்கு வந்து
நான் இது பண்ண சொல்லணுன்ட்டு இருக்கேன். புருஷனை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு தானே 3 வருஷமா பிரச்சனைய போது என் புருஷனை தரலன்னு நீ சொன்ன. இப்போ உன் புருஷன் தான் கையில இருக்கான்ல, உன் புருஷன் கூட நீ சேர்ந்து வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேயே வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு கமெண்ட், இதில் ஒரு கமெண்ட். நிறைய பேர்லாம் அப்படி பேசல, ஒரு சில பேர் பேசியிருந்தாங்க. ஒரு சில பேர் பேசினாலும் இது வந்து அவர்களுக்காக நான் தெளிவுபடுத்தப்பட வேண்டிய விளக்கம், சரியா? அப்போ வந்து ஒரு தாயை வந்து சேரோடாமல் வீட்டை விட்டு பிரித்து தகப்பனை வச்சு அடித்து வெளியே அனுப்புறதுக்கும், சரியா, அனுப்புறதுக்கும் இப்போ தாய் தகப்பன் 2 பேரையுமே விட்டு 2 பேரையும் சேர்ந்திருக்க வச்சுட்டு போகிறாங்கல்ல, வெல் செட், ஓகேவா? நல்ல ஒரு இது நல்ல ஒரு மனநிலையில் போயிட்டீங்கல்ல. அந்த தகப்பனுக்கு இருக்கின்ற இடத்தை கூட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி எந்த கட்டாயமும் இருக்கா? அந்த கேள்வியை கேட்கின்ற அந்த நாதாரி நாய்களுக்கு அந்த அறிவுலாம் இருக்கா அப்படின்னு வந்து தெரியலை. தனியாகவே இருங்க, சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு என்ன இடம்னு சொல்லிட்டு தாராளமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு தான் வந்து ஒரு கேர்டேக்கர், ஒரு பாதுகாப்பு, தகப்பனுக்கு ஒரு நிம்மதி. இப்போ இருக்கிற சொசைட்டி அப்படின்னு எவ்வளவோ நான் கதைகள் சொல்லியிருக்கேன். அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் வழியே நம்ம இது பண்ணமே வழியே மற்றபடி ஒன்றுமே கிடைக்காது. அதே மாதிரி நான் அந்த கதைகள் சொன்ன மாதிரி எல்லாருமே எப்போ நம்ம கதைகள் இல்லை, அடுத்தடுத்து எந்த ஃபேமிலியில் என்ன நடக்கும் அதை வந்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க, சரியா? இப்போ வந்து ஒரு வெட்டியான் வந்து ஒரு இப்போ இந்த இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய தொழில் பார்த்து தான் அவருக்கு சம்பாத்தியம் வரும் அப்படின்னா, அவர் அடுத்து வந்து எப்போ இந்த ஊரில் வந்து மற்றவங்க சாவாங்க, நாம் வந்து என்ன பண்ணணும், அந்த தொழிலை வந்து செஞ்சு நம்மளுக்கு வந்து வருமானம் ஈட்டணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்போ அவர் வந்து ஒருத்தவங்களுடைய இறப்பு இன்னொருத்தரை வந்து வாழ வைக்கின்றது, சரியா? அந்த மாதிரி வந்து நினைக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து கிட்னி, அப்புறம் கண்ணு, எவ்வளவோ நிறைய உறுப்புகளுக்காக, உயிருக்காக வந்து அவங்க போராடி முன்பதிவு செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்படி செஞ்சு வச்சுட்டு இருக்கிறவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த யாராவது ஒருத்தங்க இறக்கும் போது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த உறுப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அப்போ அதை வச்சு நம்ம உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ ஒரு அழிவுக்கு பின் ஒரு தொடக்கம் வந்து வருகின்றது, சரியா? ஸோ இது மாதிரி தான் யார் குடும்பம் எப்போ வந்து இதாகும், அதை நம்ம மீடியாவில் மறுபடியும் வந்து அதை ஷேர் பண்ணி அதன் மூலியமாக வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்களே வெளியே. உண்மையான அந்த வழியோ இதுவோ வந்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியுமே வெளியே, அந்த வேதனை மற்றவர்களுக்கு புரியவே புரியாது. இப்போ என் ஃபேஸையாவது நீங்கள் நேரில் பார்த்துட்டீங்க, அவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த வெளியே போய் நிற்கிறதுக்கு கூட ஒரு ஃபீல் பண்ணுற அந்த அளவுக்கு இருக்குது நண்பர்களே. ஸோ ஒரே ஒரு இது தெரியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே தானே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் வந்து கிடையவே கிடையாது. இதில் வந்து என்ன சொல்கிறது, பேசுவார் பேசட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் அப்படின்ன மாதிரி சில பேருக்கு புரியும், பல பேருக்கு இதனுடைய வழி புரியவே புரியாது, ஓகேவா? அப்புறம் வந்து ஃபைனலாக வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, நிறையா அன்னோன் கால் நம்பர்ஸ் வந்து நிறைய நம்பர் வந்து வருது பார்த்துக்கோங்க நண்பர்களே. ஸோ இதனால் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வந்து எனக்கு வந்து ரொம்ப மன உளைச்சல் வந்து ஏற்படுது. ஏன்னா நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம அடிக்கடி பேசக்கூடியவங்க, எனக்கு அடிக்கடிலானா எனக்குலாம் ரொம்பலாம் கால்ஸ் வராது, ஸ்கூல்லேருந்து வர்றது. இல்லைனா எங்கள் அம்மாவெல்லாம் ஒயாமல் பண்ண மாட்டாங்க, நானாக எப்போ வச்சு பண்ணுவேன். எங்கள் அம்மா ரொம்ப இம்பார்ட்டண்ட் எதுவும் அப்படின்னா தான் மட்டும் கால் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி கால் வராது. அப்போ அப்படிங்கும்போது இந்த ரீசெண்ட் டேஸில் ஒரு 4 நாளாக அன்னோன் நம்பர்கள் வந்து நிறைய வருது. ஸோ அது யாருன்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து நம்ம வீட்டுக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணி நம்மளை மிரட்டுற அளவுக்கு பேசிட்டு போயிருக்காங்க. நம்மளும் வந்து ஒரு தனியாக ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கின்றோம். ஸோ அதனால் இந்த சிச்சுவேஷனை பயன்படுத்தி, நம்ம குடும்ப பிரச்சனையை பயன்படுத்தி மற்றவர்கள் வந்து இதில் வந்து குளிர் காஞ்சிடக்கூடாது, யாருக்கும் எதுவும் வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் நான் வந்து இறைவன்ட்ட ஒவ்வொரு நாளும் பிரார்த்திச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 4 நாளாக இந்த மாதிரியான ஒரு அன்னோன் கால் நம்பர்ஸ்லாம் வர்றதை வச்சு எனக்கு ரொம்பவே வந்து மன உளைச்சலாக இருக்குது. உடம்புக்கு முடியலை, தடுமம், காய்ச்சல், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்ந்து ஏதோ மாதிரியாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபைனல் வந்து நேற்று வந்து குட் ஃப்ரைடே. நான் வந்து ஜீசஸை மட்டும்தான் இந்த இடத்துல நினச்சிட்டு இருக்கேன். ஜீசஸ் வந்து எதுக்காக வந்தார் அப்படின்னா, இந்த பூமியில் வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிப்பதற்காக அல்ல, குற்றவாளிகளுக்கு நியாயத்திற்காக போராடுவதற்காக. அவர் தான் வந்து கடவுள் என்கின்ற நீதிபதி, அப்படிதானே? அந்த கடவுள் என்கின்ற நீதிபதியே இந்த குற்றவாளிகளாகிய நாம எல்லாருக்காகவும் வாதாடுறதற்காக ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்
மனுஷனாக வந்து நம்மளுக்காக வக்கீலா மாறி அந்த பெரிய பெரிய ஆட்கள்கிட்டலாம் பேசி அந்த தலைவர்களை எதிர்த்து அவர்கள் மூலியமாக சிலுவை சாவை, கொடுமையான சாவு நினச்சி பாருங்க. ஒரு சின்ன ஊசி, எனக்கெல்லாம் வந்து ரத்தம் எடுக்கும்போது நம்மளுக்கு இப்படி குத்துவாங்க இல்லையா ஒரு ஊசி, அந்த ஊசியை குத்துனாலே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் நண்பர்களே, எடுக்கிறதுக்கு. ஒரு செகண்டில் குத்திட்டு எடுக்கிறது. ஆனால் அந்த ஆணி, எவ்வளோ பெரிய ஆணியை உயிரோட வச்சு அடித்து கொள்கிற அளவுக்கு வந்து மற்றவர்களுடைய இதுக்காக தான் கடவுள் வந்து என்ன செஞ்சார், அவர் வந்து சிலுவை சாவை வந்து ஏற்றார். அவருக்கு வந்து யூதாஸ் வந்து காட்டி கொடுக்கும் போது இவன் வந்து நம்மளை காட்டி கொடுத்து நம்மளை வந்து இது பண்ண போகிறான் அப்படின்னு தெரியும் போதும், அவரும் வந்து மனுஷன் தானே. அப்போ வந்து அவருக்கும் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே காட்டி கொடுக்கும்போது அந்த கண்ணிலலாம் அப்படி அந்த கண்ணீர் வடியும் பாருங்க. அதெல்லாம் வந்து இறைவனாகவே இருந்தாலும் அவர் வந்து அவதரித்து இந்த பாடுகளை வந்து அவர் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரியா? ஸோ அந்த வழி வந்து நம்மளை படைத்து நம்மளை காக்கக்கூடிய தெய்வத்திற்கே நாம் வந்து பலரால் தூற்றப்பட்டு அவர் வந்து இது பண்ணப்பட்டு அதற்கு பிறகு இறந்து 3ஆம் நாள் மரித்தெழுந்தார். ஆனால் எவ்வளோ அவப்பெயர்கள் நம்ம கொடுத்தோம். ஸோ அதனால் சில தருணங்களில் சில பல செயலால் வந்து அவப்பெயர்கள் நமக்கு வந்தாலும் இறுதியில் எல்லாமே சுபமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை இந்த ஈஸ்டர் பெருநாளில் வந்து நானும் வந்து பிரார்த்திக்கிறேன். நீங்களும் வந்து என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய நலன் விரும்பிகள் பிள்ளைகள் வந்து எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த இயேசு பிறப்பு உயிர்ப்பு பெருவிழா ஒரு நல்ல ஒரு பிறப்பு பெருவிழாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நண்பர்களே. பாய், டேக் கேர்.